ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு டீப் நெக் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட பேக் நெக் ஹைட் பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் எப்பொழுதும் போல் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு துணியை வந்துட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டு பக்கமாக வந்துட்டு நம்மளோட பேக் போர்ஷன் இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மார்ஜின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச் போல் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு லைனிங் ப்ளவுஸு, அதனால் நான் வந்துட்டு 1 இன்ச்சு ஃபோல்டிங்காக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 1 இன்ச்சு ஃபோல்டிங் கொடுத்ததை இது மாதிரி நான் ஸ்கேல் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் லைனை. இதுக்கப்புறம் நம்மள ப்ளவுஸோட ஹைட் எடுத்துக்கலாம். எனக்கு ப்ளவுஸோட ஹைட் வந்துட்டு 13 இன்ச்சு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிறேன். 13.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 13.5 இன்ச்சு இதே மாதிரி நான் கொஞ்சம் தள்ளியும் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க லைனை வந்து ஸ்கேல் வச்சு இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஷோல்ட்ரு குறிக்கணும். ஓகேங்களா, இப்போ ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு ஆம்ஹோலோட லென்த் வந்துட்டு 5.5 இன்ச்சில் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலையும் வந்துட்டு கரெக்டாக 5 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணி அதை வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனை வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அந்த ஜெஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கலாம். ஜெஸ்ட் ரவுண்டு வந்துட்டு எனக்கு 33, அதை வந்துட்டு நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.25, அந்த 8.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்குறதில்ல. 1.5 இன்ச்சு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு வந்துட்டு அந்த சீம் அலவன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும்தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா பாடி லூஸ்க்காக எதுவுமே நான் மார்க் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, இப்போ நான் கொடுத்துருக்க அளவெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்துட்டு நான் டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு வெஸ்ட் ரவுண்டு கொடுத்துக்கலாம், அதாவது இடுப்பு சுற்றளவு கொடுத்துக்கலாம். அது வந்துட்டு எனக்கு 29, அதுக்கு வந்துட்டு 7.25. ஓகேங்களா, 7.25க்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு வந்துட்டு பேக்கில் கொடுப்போம் பார்த்திங்களா டாட்டு, அதுக்காக மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்துட்டு சீம் அலவன்ஸ். இப்போ இந்த மேலே உள்ள அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, 8.25க்கு மார்க் பண்ண பாருங்கள். இந்த லைனையும் இந்த செகண்டாக போட்டிருக்க லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 1.5 இன்ச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஆம்ஹோல் கர்வ் வரைய போகிறேன். ஆம்ஹோல் கர்வ் வரைகிறதுக்கு இந்த இடத்துல நான் 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி இப்படியே வந்துட்டு இதை வந்துட்டு ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேக் ஆம்ஹோல் நம்ம வந்துட்டு வரைஞ்சாச்சு. ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா நான் வழக்கமாக வைக்கிறத விட வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட், ஒரு 1/4 இன்ச்சு போல் கம்மியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு 2 தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, நம்ம 2.25 வைக்கலாம். 2.25லேருந்து 2.5 வரைக்கும் வைப்போம் நார்மலாக. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 2.2 அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இங்கேருந்து பாருங்கள் 11 இன்ச் வர்ற இடத்துல இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி அதை வந்துட்டு லைன் போட்டு விட்ருக்கேன் கீழே. ஓகேங்களா, 10.5 இன்ச்சு வேணும், நான் 11 இன்ச்சில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 இன்ச்சுக்கு வந்துட்டு இந்த லைனை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். மேலே ஷோல்டர் பக்கம் வந்துட்டு 2.25 கொடுத்துருக்கேன், 2.2 கொடுத்துருக்கேன். கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணி அந்த 3 இன்ச்சு லைனையும் இந்த 2.2 பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைனையும் இது மாதிரி நான் வந்துட்டு கிராஸாக வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்கேலை யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சின்னதாக ஒரு இது வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதாவது பேக் நெக்கோட அந்த ஷேப் வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா தெரியும், நான் அந்த பாக்ஸுக்கு உள்ளுக்குள்ளேயே தான் வரைஞ்சி விட்ருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அந்த ஷோல்ட்ரு மற்றபடி உள்ள அளவு எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதில் ஷோல்ட்ரு வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம குட்டியாக தான் வரும். அதே மாதிரி நெக்கோட இதுவும் வந்துட்டு குட்டியாக தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா டீப் நெக்காக போகிறதுனால நம்ம இந்த ப்ளவுஸை வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு கட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இந்த 1/2 இன்ச்செல்லாம் வந்துட்டு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த 1/2 இன்ச்சுக்கும் சேர்த்து தான் வந்துட்டு நான் 11 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10.5 இன்ச்சாக வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கிடச்சிடும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இந்த அளவுலாம் நான் என்னென்ன வந்துட்டு போட்டிருக்கேங்கிறது சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்துட்டு 2.2 போட்டிருக்கேன் ஷோல்டர். இங்கேருந்து இங்கே ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு 11 இன்ச்சில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ். ஓகேங்களா, இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்துட்டு 5.5 ஆம்ஹோலோட நீளம். இங்கே வந்துட்டு 8.25, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு, அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா லூஸ் எதுவும் இல்லை. இங்கே வந்து 7.25, இது வந்துட்டு 1 இன்ச்சு, இது வந்துட்டு 1.5 இன்ச்சு, கீழே வந்துட்டு 1 இன்ச்சு வந்துட்டு ஃபோல்டிங்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இது ஷோல்டர் பிடிச்சி தச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சிட்ட இருக்குது. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச்சு.
ஓகேங்களா. இந்த ஆம்ஹோல் கர்வ்கிட்ட வந்துட்டு நான் 1 இன்ச் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஓவரால் நம்மளோட பேக் போர்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேக் போர்ஷன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே வந்துட்டு இப்போ வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த லைனு, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் எதுவுமே வராமல் நீட்டாக வரும். ஓகேங்களா. நான் தைக்கும்போது அதை வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி நார்மலாக இதை நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகேங்களா. இதில் வந்துட்டு நான் நாச்சஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே நம்ம டீப் நெக்கெல்லாம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு நம்ம அந்த பாடி லூஸ் எல்லாம் கொடுக்க தேவை கிடையாது. நம்மளோட ஜஸ்ட் ரவுண்டில் 4 டிவைட் பண்ணி என்ன கிடைக்குமோ ஆன்சர் அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் சீம் அலோன்ஸ் மட்டும் கொடுங்க. அப்போது வந்துட்டு உங்களுக்கு லூஸ் எதுவும் வராமல் கரெக்டாக வரும். இப்போ நான் வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸை இதே மாதிரி வே பண்ணிட்டேன். இதை வந்துட்டு அப்படியே நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பேக் பீஸ் இருக்குது பார்த்துக்கோங்க, அதில் வந்துட்டு என்ன அளவோ அதை வந்துட்டு அப்படியே நான் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு வெளியில் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த முதுகு பக்கமாக. இது எதுக்குன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு அந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி வைப்போம் பார்த்திங்களா, அதுக்கான கேப்பும் சேர்த்து தான் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த நெக் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிட்டு நான் பேக் போர்ஷன் எடுத்துக்கிறேன். எனக்கு 7 இன்ச்சு வேணும், அதனால் நான் 8 இன்ச்சில் இது மாதிரி நான் வந்துட்டு ட்ரா பண்ணி இந்த இடத்துல ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த ஷோல்டர் எல்லாமே நான் செக் பண்ணிக்கிறேன். நம்ம பேக் சைடில் வந்துட்டு எவ்வளோ கொடுத்தோமோ அதே இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சி விட்டேன். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி பண்ணிட்டேன். கீழே வந்துட்டு கொஞ்சம் அகலமாகவும் மேலே வந்துட்டு குறுகலாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஷோல்டர் ஃபால் ஆகாமல் கரெக்டாக வரும். ஓகேங்களா. இப்போ நான் இதை வந்துட்டு செக் பண்ணிக்கிறேன் ஒருக்கா. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு பாருங்கள் 3 இன்ச்சுக்கு இருக்குது, அதாவது 3.25க்கு மேலே இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு இங்கே இதுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன், ஐயூக் பட்டிக்காக ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை நான் வந்துட்டு இப்போ தனியாக உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுத்தோம். இந்த அளவை விட்டுட்டு நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் இந்த பேக் பீஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். ஆம்ஹோல் பக்கம் வரைஞ்சி விட்டுட்டு பேக் பீஸை நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ பேக் பீஸை எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு 1 இன்ச் வெளில தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 லைனும் ஸ்கேல் வச்சு இது மாதிரி ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா. இதை வந்துட்டு இப்படி ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அப்படியே இதையும் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் பக்கமாக இங்கே மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே நம்மளோட எக்ஸாக்டான பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது 1/4 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டுக்கும் உள்ளே தள்ளி, இந்த 2 லைனுக்கும் உள்ளே தள்ளி இது மாதிரி வந்துட்டு ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பலாம் வந்துட்டு நீங்கள் இதுக்கு கணக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு லைட்டாக கொடுத்தாலே போதும். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆம்ஹோல் பக்கம் வரைஞ்சாச்சு. இதை வந்துட்டு கரெக்டாக அந்த எக்ஸாக்டான லைன் கூட இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து வச்சு கீழே வந்துட்டு நம்மளோட டக் பாயிண்ட்ஸோட அந்த டாட் இருக்குது பார்த்திங்களா, மெயின் டாட்டாக அதோட அளவு குறிச்சிக்கலாம். இது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 9.25 வர இடத்துல வந்துட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைன்லேருந்து 4 இன்ச் வர இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட அந்த டாட்டோட கரெக்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. மேலேருந்து வந்துட்டு 9.25 வர இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் வந்துட்டு 4 இன்ச் வர இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து லைன் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ஷோல்டர்லேருந்து திரும்ப இங்கேருந்து வந்துட்டு ஒரு 12.5 இன்ச் வர இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இது வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 12.5 வர இடத்துல வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்துட்டு இதே மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு விட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் ரவுண்டை வச்சு தான், அதாவது பஸ்ட் ரவுண்டை வச்சு தான் போடுவோம். பஸ்ட் ரவுண்டை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 8.25, அது கூட வந்துட்டு 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 9.25, அந்த 9.25க்கு இந்த லைனில் வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு ஜஸ்ட்டு பஸ்ட்டை வந்துட்டு நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது 11.5, அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 12.5 இன்ச்சில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் அந்த 4 இன்ச் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்டன்ஸ் ஆஃப் த நிப்பிள் இருக்குது பார்த்துக்கிங்களா, அது வந்துட்டு நான் பஸ்ட்டை வந்துட்டு 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 3.5 அது கூட அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாட்டுக்கான அந்த கேப் கொடுக்குறேன். இது வந்துட்டு நான் ஒரு 1.25 இன்ச்சு வந்துட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு 1.5 இன்ச்சுலேருந்து 1.25 இன்ச்சு வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா, நான் வந்துட்டு இந்த இடத்துல 1.25 இன்ச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கிட்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 2.25 இன்ச்சு வருது. அந்த 2.25 இன்ச்சை கழிச்சிட்டு இந்த இடத்துல நம்மளோட இது இருக்குது பார்த்திங்களா, இடுப்பு சுற்றளவு அதை மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாக்டான பாயிண்ட் வந்துட்டு கிடச்சிரும். ஓகேங்களா, இது மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த லைனை கொண்டு போய் மேலே இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளோட மெயின் டாட்டுக்கு வந்துட்டு வரைஞ்சாச்சு. மெயின் டாட் வரைஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு போல் கொடுத்துக்கிறேன் கீழே. ஓகேங்களா, இது வந்து ஷேப் கொடுக்கறதுக்காக பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சைடில் ஒரு அரை இன்ச் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இந்த சைடில் வந்துட்டு இன்னொரு டாட் பிடிக்க போகிறேன், அதனால இந்த இடத்துல ஒரு அரை இன்ச் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் டாட்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்துட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்குக்கு வந்துட்டு லைனை வந்துட்டு அப்படியே இந்த சைடில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு நம்ம ஓப்பன் சைடில் உள்ள டாட்டுக்காக இந்த லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனுக்கும் இந்த இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் இருக்க மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. இப்போ இந்த இடத்துலேருந்து நான் 4ஆவதாக ஒரு டாட் பிடிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் 1.5 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கப்பு ஷேப் வந்துட்டு நல்லா இதாக இருக்கும், க்ளோஸாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இங்கேருந்து வந்துட்டு இந்த அரை இன்ச்சு கொடுத்தோம் பாருங்கள், அதுலேருந்து 1 இன்ச்சு மேலே தள்ளி இது மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்குக்கும் இந்த மாதிரி லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக இதுலேயே வந்துட்டு டாட் பிடிக்க போகிறதில்ல, கொஞ்சம் வெளியில் எடுத்து தான் பிடிப்பேன். ஓகேங்களா, பாருங்கள், இதுக்குமான டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன். நான் டாட் பிடிக்கிறது பார்த்திங்களா ஒரு 2 இன்ச்சில் வந்துட்டு பிடிச்சிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நார்மலாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பாயிண்டடாக அதாவது ஷார்ப்பாக வேணாங்கிறதுனால நான் 2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கான டிஸ்டன்ஸும் வந்துட்டு 2 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுக்குமான டிஸ்டன்ஸ் வந்துட்டு 2 இன்ச் வர மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம அப்படியே இந்த லைன் இருக்குது பாருங்கள், கீழே இந்த லைனை பேஸ் பண்ணி வர மாதிரி நீங்கள் மேலே வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்கேல் வச்சு இது மாதிரி ட்ராப் பண்ணி விடுங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கப் ஷேப் வந்துட்டு நீட்டாக வரும். நீங்கள் அந்த ஆம்ஹோல் இது வந்துட்டு எப்பொழுதுமே இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேங்களா, இப்போ 4 பாயிண்ட்ஸுக்குமான அளவுமே நம்ம இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ ஆம்ஹோல் சைடு உள்ள டாட்டு அப்புறம் வந்துட்டு ஓப்பன் சைடில் உள்ள டாட்டுக்கெல்லாம் கொடுக்குற கேப் வந்துட்டு நீங்கள் எப்பொழுதும் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஆனால் இந்த 4ஆவதாக உள்ள டாட்டுக்கு வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு போல் வந்துட்டு டாட்டோட இது இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலாக இந்த இடத்துல 1.5 இன்ச்சு கொடுப்போம். இப்போ நான் கீழே அரை இன்ச்சு தான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அந்த 1 இன்ச்சை வந்துட்டு நீங்கள் டாட்டில் பிடிச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாகிடும். ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான் 4ஆவது டாட்டு பிடிக்கிறதுக்கான இது. 4ஆவது டாட்டு பிடிக்கிறது வந்துட்டு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்மளோட வந்துட்டு 3 டாட்டு ப்ளவுஸ் எப்படி பண்ணுறோமோ அதே தான். ஆனால் 4ஆவது டாட்டு கொடுக்கும்போது நம்ம ஆம்ஹோல் பக்கம், அதாவது அந்த ஆம்ஹோல் பக்கமாக உள்ளதில் வந்துட்டு கீழே உள்ள அந்த ஷேப்பை கம்மி பண்ணிவிட்டு டாட்டாக பிடிச்சிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் வந்துட்டு இந்த லைன்லாம் இதே மாதிரி ஜாயின் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மாதிரி ஷேப் கொடுத்து இதை வந்துட்டு நான் இது பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு ஓவரால் முடிஞ்சிருச்சு, நம்ம இதை கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு நல்லா டீப் நெக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு 4 டாட் இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக இதில் வந்துட்டு 3 டாட் வச்சே போகிறதுனால போட்டுக்கோங்க. நம்ம வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் கொடுக்காம கரெக்டாக இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு டாட் கொடுக்குறது வந்துட்டு ஒரு டாட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இதை வந்துட்டு நான் அப்படியே நீடில் மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் இதோட இம்ப்ரெஷன் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்லீவ் ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு இங்கேருந்து இங்கே பாருங்கள், எனக்கு 8 இன்ச் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு நம்ம ஆம்ஹோலை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 8 இருக்கும் பார்த்திங்களா, அந்த 8 இன்ச் வர மாதிரி இந்த துணியோட லென்த்தை செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1.5 இன்ச்சு வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா சீம் அலோன்ஸ் இதை செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5.25 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு 4 இன்ச்சு வந்துட்டு ஸ்லீவோட ஹைட்டு, கீழே ஃபோல்டிங்காக பாருங்கள் 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள் 4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு
இந்த மாதிரி கொடுத்து நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணேன். இந்த இன்னொரு லைன்லேருந்து வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு ஸ்லீவோட ஷேப் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம். இதெல்லாம் ஸ்லீவ் கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருந்தேன். அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக புரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேப்புக்கு வந்துட்டு இது ஒரு 4 இன்ச்சு ஸ்லீவுங்கிறதுனால நான் 2 இன்ச்சில் வந்துட்டு ஸ்லீவோட கேப் ஹைட் கொடுத்துட்டு இதை வந்துட்டு நான் மார்க் பண்ணி இதுலேருந்து ஒரு 8 இன்ச்சுக்கு வந்துட்டு லைன் ட்ரா பண்ணி அந்த லைனில் சென்டர் பாயிண்ட் எடுத்து பேக் சைடில் உள்ள ஆர்ம் ஹோல் வரைஞ்சேன். அதுலேருந்துட்டு 2 சென்டர் லைன் எடுத்து ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த மாதிரி கவு கொடுத்து நான் ஃப்ரண்ட் ஸ்லீவும் வரைஞ்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.